நாங்க அவரோட தானே ஃபுல்லா ட்ராவல் பண்றோம். ஸோ அவரு எப்படி வொர்க் பண்றாரு, அவரு எப்படி வந்து பீப்பிள ட்ரீட் பண்றாரு அப்படின்றதெல்லாம் வந்து எங்களுக்கு லைவா பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நாங்க போய் ரொம்ப பேசிலாம் டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா, அது ரொம்ப சீரியஸான ஒரு சீக்வென்ஸ் எடுத்துட்டு இருக்கனால, நம்ம போய் திரும்ப எக்ஸ்பீரியன்ஸ் அது என்ன, இது என்ன அப்படிலாம் கேட்கலாம். பட் அவர் ரொம்ப ஜாலியா எங்கள ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டாரு. அந்த ஓகே. சீக்வென்ஸ் வந்து நான் தான் வந்து ஸ்கிரிப்ட் வந்து படிச்சேன். ஆ. வந்து நானும் ஸ்வேதாவும் சேம் கேரவன். ஓகே. ஸோ சும்மா எப்பவுமே அவங்கள கலாய்ப்பேன். ஆ. ஆ ஏதாவது எக்ஸ்ட்ரா நானே போட்டு விட்டுட்டு, சும்மா படிக்கிறது அந்த மாரி அவங்கள பயமுறுத்துவேன். ஏன்னா, அவங்க கொஞ்சம் பயந்துட்டே இருந்தாங்க. இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வரப்போகுது அப்படின்னு. ஆ அப்போ நான் வந்து படிக்கும்போது அவங்க நம்பவே இல்ல. சும்மா தான் சொல்றீங்க அப்படின்ட்டு. ஆப்வியஸா இருந்தது. அப்போ ரொம்ப பயந்தோம். ஏன்னா சார் அங்க ம்ஹ்ம். இருக்க போறது ஆமா, ஆமா. சாரு. அப்புறம் ஓகே நான் கலாய்ச்சிட்டு இருந்தேன். அப்புறம் டைரக்டர் சார் கூப்பிட்டு ஆக்சுவலி நீங்களும் இருக்கணும். நீங்களும் இத பண்ணணும்னு. ஐயய்யோ! சார் நானா? அப்படின்றேன். இல்ல, இல்ல நீங்க பண்ணணும். ஆப்வியஸா உங்களோட ஹஸ்பண்ட் இல்ல. ஸோ நீங்க அந்த இடத்துல இருக்கணும் ஓகே. அப்படின்னு சொன்னாரு. எங்களுக்கு சார் கூட டேக் வாங்கிடக்கூடாது. அது கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஆனா ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டாரு.